ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாக்டர் அஷ்ரஃப் அஃபீஷியல். கதையும் மருந்துங்கிற நம்மளுடைய தொடரில் நமக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன சின்ன கதைகளின் மூலிமா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன கதைங்கிறத பார்த்துடலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரகிரி அப்படிங்கிற ஒரு நாட்டை சுந்தரவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாராமா. அவருடைய ஆட்சியில் நாட்டு மக்கள் செல்வ செழிப்போட நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாமா. அந்த ராஜா அவ்வளோ சிறப்பாக அந்த நாட்டை ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவருடைய அமைச்சர். அந்த அமைச்சரோட பேர் சொல்வேந்தன். அவர் தன்னலம் பார்க்காம உழைக்கிறவர், அடுத்தவங்களுக்காகவே வாழ்கிறவர். அவர் கொடுக்குற நல்ல ஒரு ஆலோசனைகளின் மூலிமா சுந்தரவர்மன் அந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். காலங்களுக்கு போயிட்டு இருக்குது. சொல்வேந்தன் நோய்வாய்ப்படுறாரு. நோய்வாய்ப்பட்டு ஒரு கட்டத்தில் இறந்தும் போகிறாரு. சுந்தரவர்மனுக்கு இதனால் தன்னுடைய வலது கையே போனது போல் இருந்தது. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஆலோசனை கேட்க முடியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிற ஒரு 3 அதிகாரிகளை யாராவது ஒருத்தரை இந்த அமைச்சர் பதவி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். பட் அந்த 3 அதிகாரிகளில் யார் தன்னலம் பார்க்காம வேலை செய்கிறவர் அப்படிங்கிறது ராஜாவுக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணுறாரு, அவங்க 3 பேர்த்தையும் கூப்பிட்டு, நீங்கள் 3 பேருமே அமைச்சராக இருக்க முழு தகுதி பெற்றவர்கள். அதில் அந்த முதல் நபர் பேர் செங்கோடன், 2வது நபர் பேர் காலமேகம், 3வது நபர் பேர் வீரபாண்டியன். இவங்க 3 பேர்கிட்டையும் ராஜா என்ன சொல்கிறாரு, நீங்கள் அமைச்சராகணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு நேர்த்திக்கடன் இருக்குது. அந்த நேர்த்திக்கடனை நீங்கள் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 3 பேரும் அமைச்சராகிடலாம். அது என்ன நேர்த்திக்கடன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் 3 பேர்த்துக்கும் இப்போ ஒரு பை கொடுப்பேன், ஒரு பெரிய பேக் கொடுப்பேன். இந்த பேக்கை எடுத்துகிட்டு நீங்கள் நான் சொல்கிற ஒரு காட்டுக்கு போகணும். அந்த காட்டில் 7 நாட்கள் நீங்கள் சுற்றி அந்த காட்டில் இருக்கிற நல்ல கனிவகைகளை இந்த பையில் போட்டு நிரப்பி எனக்கு 7 நாள் கழித்து கொண்டு வரணும். இந்த பையை நான் திறந்து பார்க்க போகிறதில்ல. இந்த பை எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏழைக்கு உணவாக போகும். இதுதான் அந்த நேர்த்திக்கடன். இதை நீங்கள் நிறைவேற்றுற பட்சத்தில் உங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த காட்டுக்கு போகிறாங்க. முதல் நபர் செங்கோடன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நானாக இந்த பையில் இருக்கிறத சாப்பிட போகிறேன், ஏழைக்கு தானே சாப்பிட போகிறாங்க, அவங்க எதை சாப்பிட்டா எனக்கு என்ன அப்படிங்கிற மைண்ட் செட்டில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த காட்டில் கீழே கடந்த காய்ந்த சருகுகள், இலைகள் இதையெல்லாம் போட்டு அந்த பையை நிரப்பிடுறாரு. ஒரே நாள்லே நிரப்பிடுறாரு. மீதி 6 நாட்கள் என்ன பண்ணுறாருன்னா, காட்டில் ஜாலியாக சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார். 2வது நபர் காலமேகம் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மரத்தில் ஏறி எல்லா கனிகளையும் பறித்து கீழே போடுறாரு. ஆனால் அதில் நல்ல கனிகளும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இல்லாத அழுகி போன கனிகளும் இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எதுக்காக நம்ம இதில் ஒவ்வொன்றா பொறுக்கி போடணும், இருக்கிற எல்லா கனிகளையும் எடுத்து அந்த பையில் போட்டுடலாமே, ஏன்னா நம்ம சாப்பிட போகிறது இல்லை, ஏழைகள் தானே சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மரத்து மேலே ஏறி கனிகளை பறித்து இருக்கிற எல்லா கனிகளையும் அந்த பையில் போட்டு நிரப்பிக்கிறாரு. இதுக்கு அவருக்கு 3 நாள் தேவைப்பட்டுச்சு. மீதி 4 நாள் அவரும் செங்கோடன் மாதிரியே ஜாலியாக காட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறாரு. 3வது வீரபாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களும் நம்மளை மாதிரி உள்ள மனுஷங்க தானே, அவங்களுக்கும் நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 நாளில் எல்லா மரத்துலையும் ஏறி சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற கனிகளை மட்டும் எடுத்து அந்த பையில் போட்டு நிரப்புறாரு. இதுக்கு அவருக்கு 7 நாள் முழுசாக தேவைப்பட்டுச்சு. 7 நாட்கள் முடியுது. 3 பேரும் ராஜா முன்னாடி அந்த பையோடு நிற்கிறாங்க. ராஜா அவர் முன்னமே சொன்ன மாதிரி அந்த பையை நான் இப்போ திறந்து பார்க்க போகிறதில்ல, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீரர்களை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த 3 பேர்த்தையுமே சிறைச்சாலையில் கொண்டு போய் சேர்த்துங்க, இவங்க 3 பேரையுமே ஜெயிலில் போடுங்க, இவங்களுக்கு 7 நாளைக்கு எதுவுமே சாப்பிட கொடுக்கக்கூடாது, இவர்களுடைய சாப்பாடு இவங்க என்ன அந்த பேக்கில் கொண்டு வந்தாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ 3 நபர்களையும் ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுறாங்க. 3 நபர் பக்கத்துலேயுமே அவங்க கொண்டு வந்த அந்த மூட்டையை வச்சிட்றாங்க. செங்கோடன் பையில் ஃபுல்லாக காய்ந்த இலைகளையும் சருகுகளையும் தான் போட்டிருந்தார். அதை சாப்பிட முடியாத காரணத்தினால ஒரு 3 நாள் பசி சமாளித்து பார்த்தாரு. அதுக்கடுத்தது அவரால் சமாளிக்க முடியல, சிறைச்சாலையிலே அவர் இறந்து போகிறார். காலமேகம் 2வதாக என்ன பண்ணுறாருன்னா, அதில் இருக்கிற அந்த மூட்டையில் இருக்கிற அந்த நல்ல கனிகளில் மட்டும் ஒரு 3 நாளைக்கு உணவை எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கிறதெல்லாம் அழுகி போன கனிகள் தான். பசியையும் அவரால் சமாளிக்க முடியல, வேறு வழி இல்லாமல் அந்த அழுகிய கனிகளையே மீதி இருக்கிற 4 நாளைக்கு சாப்பிட்றாரு. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்
நோய்வாய்ப்படுறாரு. 3வது வீரபாண்டியன் அந்த பையில் இருந்தது எல்லாமே சாப்பிட்ற தகுந்த மாதிரி கனிகளை அவர் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்ததுனால அந்த 7 நாளும் சிறைச்சாலையில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவருக்கு தேவையான உணவை அந்த பையிலிருந்து எடுத்து அந்த கனிகளை சாப்பிட்டு 7 நாளும் ஆரோக்கியமாக உயிர் வாழ்கிறார் அந்த சிறைச்சாலையில். 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ராஜா என்ன சொல்கிறாருன்னா 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறார். வீரர்கள் முதல்ல சிறைச்சாலை அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க. அங்கே செங்கோடன் இறந்து கிடக்கிறாரு. 2வது காலமேகம் அந்த சிறைச்சாலையில் ரொம்ப மெலிஞ்சு போய் ஒரு நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாரு. 3வது சிறைச்சாலையில் வீரபாண்டியன் எப்படி அவர் உள்ள அனுப்பிச்சோமோ அதே மாதிரியே நிலைமையில் இருக்கிறார். ஸோ ஒருத்தர் இறந்துட்டதுனால 2 பேர்த்த, அதாவது காலமேகத்தையும் வீரபாண்டியனையும் அரசர் முன்னாடி கொண்டு வந்து வீரர்கள் நிறுத்துகிறாங்க. காலமேகத்தோட நிலைமையை பார்த்த அரசர் அடுத்தவங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் செங்கோடனும் நினச்சதுனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டியனை பார்த்து உங்களுடைய சுயநலத்தை பார்க்காம அடுத்தவங்களுக்கு அப்படின்னாலுமே பொதுநலத்தோடு வேலை செய்கிற நீங்கள் தான் அமைச்சர் பதவிக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தன்னுடைய பிரதான அமைச்சரை நியமிக்கிறார். என்ன வியூவர்ஸ், கதை பிடிச்சிருந்துச்சுங்களா? இந்த கதையை நமக்கு அன்றாடம் தேவைப்படுற மருத்துவ குறிப்போடு நம்ம எப்படி சம்மந்தப்படுத்துகிறோன்னு பார்க்கலாங்களா? இந்த கதையில் வர்ற செங்கோடன் அப்படிங்கிற முதல் கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டராக நம்ம வாழ்க்கையில் பொருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இவர் தன்னுடைய இளமை காலத்தை உடலுக்காக நேரம் ஒதுக்காமல் நாட்களை தொலைத்தவர். அதாவது இப்போது நமக்கு அந்த பேக்கில் இருக்கிற அந்த பொருட்கள் தான் நம்மளுடைய உடல். அந்த 7 நாட்கள் காட்டில் சுற்றின அந்த 7 நாட்கள் தான் நம்மளுடைய இளமை காலம். அந்த ஜெயிலில் இருந்த 7 நாட்களும் தான் நம்மளுடைய முதுமை காலம். இப்போது உடல் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். செங்கோடன் உடலை அந்த 7 நாள் காட்டில் எப்படி அந்த காய்ந்த சருகில் வச்சு அந்த பேக்கை நிரப்புனாரோ அந்த மாதிரி உடலை ஏதோ ஒரு அந்நிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த தேவையான எந்த ஒரு செயலையும் செய்யலை. செங்கோடன் பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு தேவையில்லாத விஷயங்களை செஞ்சார். அதாவது ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணார். உடலை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் ஈடுபடல. தன்னுடைய இளமை காலத்தில் உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது, ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது, டயட் மெயின்டைன் பண்ணுறதுங்கிற மாதிரி எதுவுமே அவர் செய்யலை. அதனால் விளைவு அவருடைய முதுமை காலத்தில், அதாவது ஜெயிலில் அவர் இறந்து போகிறார். 2வது காலமேகம் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாரு, ஆனால் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்களில் அவர் தவிர்த்துக்கலை. விளைவு அவர் முதுமை காலத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்காரு. நோய்வாய்ப்பட்டாலும் அவருக்கு எந்த ஒரு மருத்துவ முறை கொடுத்தாலும் அதற்கு உடல் இசைந்து கொடுப்பதில்லை. காரணம், அவருடைய இளமை காலத்தில் அவர் உடலை முழுமையாக மெயின்டைன் பண்ணல. 3வது கேரக்டர் வீரபாண்டியன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, அவருடைய இளமை காலத்தில் உடலை ஒரு கோயில் மாதிரி நினச்சி மெயின்டைன் பண்ணார். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ வில் நாட் கெட் பெட்டர் திங்ஸ் இன் லைஃப் அன்டில் யூ ஒர்க்ஷிப் ஃபார் வாட் யூ ஹேவ். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் முறையாக அதுக்கு நன்றி கடன் செலுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதை விட ஒரு பெட்டரான ஒரு பொருள் உலகத்தில் கிடைக்காது அப்படின்னு சொல்லுது. ஸோ அவருக்கு கிடைச்ச அந்த உடலை அவர் அந்நியமாக பார்க்கல. அவர் அதை ஒரு கோயில் மாதிரி மெயின்டைன் பண்ணார். அதுக்கு தேவையான அந்த விஷயங்களை செஞ்சார். தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்கிட்டார். அதனால் அவருடைய இளமை காலம் அவருக்கு முழுமையாக பண்ண நினச்சிது. ஸோ இதுதான் இந்த கதையோட கான்செப்ட். ஸோ இருக்கிற இளமை காலத்தை ஆரோக்கியமாக இருக்கும்போதே உங்கள் உடலை பேணுங்கள். உங்கள் முதுமை காலத்தில் ஆரோக்கியமுடன் வாழுங்கள். நம்ம உடலை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியே நமக்கு வரக்கூடிய வியாதிகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி கஞ்சப்பாட்டியும் இம்யூனிட்டி பூஸ்டர் மருந்துகளும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் பேசியிருக்கேன். பார்க்காதவங்க ஐ லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. என்ன வியூவர்ஸ், கதை பிடிச்சிருந்துச்சுங்களா? கருத்தும் பிடிச்சிருந்துச்சுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஷேரிங் இன்ஃபர்மேஷன்.